3 மாடி முழு பில்டிங்க டெல்லியில விஜய் வாடகைக்கு எடுத்துட்டு கமலஹாசன் திமுக ஓட்டையே எடுக்கிறாரோன்னு ஒரு பயம் வந்ததுனால கமலஹாசனை இப்ப வாங்கிட்டாங்க. அதுக்கு பதிலா விஜயை இன்னொரு பி டீமா யூஸ் பண்ணலாங்கிற டவுட் எனக்கு இருக்கு. விஜயை சேர்த்துக்கிட்டா ஜெயிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி ட்ரை பண்றதாக ஒரு நியூஸ் வருது. ஆனால் விஜய் தரப்பு அவரை தலைவராக ஏத்துக்கிட்டாதான் கூட்டணின்னு சொன்னதாக ஒண்ணு ஓடுது. திருமாவளவனும் தம்பிதுரையும் சந்தித்து 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக பேசினார்கள்னு வருது. எடப்பாடியை தாண்டி மற்றவர்கள் எல்லோருமே பாஜக கூட்டு இல்லாம முடியாதுன்னு பாக்குறாங்க. தலைமை மாற்றப்பட்டு வேலுமணி தலைமையில் அதிமுகவை வச்சுட்டு கமலஹாசனுக்கு திமுக அவர்கிட்ட நாங்க இந்த முறை உங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்க முடியவில்லை. இப்ப அதிமுக பிரச்சனைகள் விழிச்சிட்டு இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்னா இபிஎஸ் எதுவும் ஒட்டுப்பட்டு வரலன்னா செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி தலைமையில இன்னொரு டீம் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப அது ஏற்ற மாதிரி செங்கோட்டையன் இப்ப களத்துல இறங்கிட்டாரு. எதனால இந்த பிரச்சனை இப்ப சூடு பிடிக்க ஆரம்பிக்கு? யாரு பின்னாடி இருக்காங்க? இல்ல, அடிப்படையில நீங்க ஒரு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். அது அவங்களுடைய சின்னம் இரட்டை இலை சின்னத்தை இப்ப தேர்தல் கமிஷன் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு இபிஎஸ் போனா அதை தடுக்கிறதுக்கு ஓபிஎஸ் சைட்ல இருந்து கேவியட்டும் போட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் சிம்பலுக்கு பிரச்சனை இருக்கு, இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரியே அமித்ஷாவையோ இல்லாட்டி நட்டா அவர்களை இது இபிஎஸ் உடைய மகன் டெல்லியில 15 நாள் தங்கி கூட்டணிக்காக ஒர்க் பண்ணார்னு வந்துச்சு. இதற்கு நடுவுல இன்னொரு பத்திரிகை செய்தி என்ன சொல்லுதுன்னால் திருமாவளவனும் தம்பிதுரையும் சந்தித்து 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக பேசினார்கள்னு வருது. ஸோ இங்க திமுக இதே கூட்டணி அப்படியே தொடர்ந்தால் ஜெயிக்கிறது கஷ்டம் என்பது எல்லோருக்கும் புரிகிறது. ஆனா திமுகவிற்கு இன்னைக்கு இருக்கிற கெட்ட பேருங்கிறது சொல்ல வேண்டாம். யார் அந்த சார்ல ஆரம்பிச்சு அடிச்சுட்டு போன பில்டிங்கா இருக்கட்டும், கனிம வள கொள்ளையில ஜபகர் அலி என்பவரை லாரி ஏற்றி கொன்ன வழக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 50 பாலியல் மாணவிகள் வன்கொடுமை வழக்கு நடந்துட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்துல ஒரு 3.5 வயசு குழந்தை செத்து போச்சுன்னு பார்த்தாங்க. கடலூர் பக்கத்துல 9வது படிக்கிற ஒரு குழந்தை டேனிஷ் மிஷன் கிறிஸ்துவ பள்ளியில இருந்திருக்கு. ஸோ இது எல்லாம் தினசரி பத்திரிகையில செய்தியா வந்துட்டு இருக்கு. திமுக தன்னுடைய மணி பவர், அவங்க 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது பணம் மக்களுக்கு எலெக்ஷன்ல துட்டு கொடுத்து ஓட்டு வாங்குறது. ஆனா இவங்களுக்கு ஊழல் பண்றதுக்கு வழி பணம் வேணும். என்ன பொறுத்து இன்னொரு 3 எழுத்து கடன், வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 3 வருஷத்துல 4 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. ஆனா தமிழகத்துக்கு ஏதாவது ஸ்கீம் வந்திருக்கா? இவங்க வந்ததுல இருந்து ஏதாவது பெரிய ஸ்கீம், இந்த ஸ்கீமை திரு ஸ்டாலின் சார் கொண்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எந்த ஒரு பெரிய ஸ்கீமையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேணும்னா போன வருஷத்து பட்ஜெட்டுடைய லாஸ்ட் பேஜ் எடுத்து காட்டினா கடந்த 3 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்குதுனால ப்ராஜெக்டுக்கு அடுத்த வருங்கால திட்டத்துக்கு செலவு பண்ணது 50,000 கோடி தான் வருது. அது 90% முழுக்க மெட்ரோ திட்டம், அதாவது மத்திய மாநில அரசு கூட்டணியில் தான் வருது. இவங்க பெரிய அளவுல ரோடு போட்ட ஒரே ஒரு பெரிய விஷயம்னு சொன்னா, ஒன்று பெரிய ரேஸ் மவுண்ட் ரோட்ல ராஜீவ்காந்தி மருத்துவமனையை சுத்தி ஒரு பெரிய ரேஸ், பெத்து ரேஸ் அப்படின்றாங்க. எனக்கு பெத்துன்னா என்னன்னு தெரியல. இந்தியாவையே உலகத்தையே மெட்ராஸை திருப்பி வைக்கிறப்ப பெரிய ரேஸ் பெத்து ரேஸா என்னன்னு தெரியல. அதுதான் நடத்தினாங்க. அது முடிஞ்சு போச்சு, யாரும் எங்கேயும் திரும்ப பார்க்கல, அது முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப இவங்க கூட்டணி பலத்தை வச்சுக்கிட்டு ஜெயிச்சிட முடியும்னா இந்தியா டுடே கூட இன்னைக்கு இன்னும் ஓட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் அவங்க எல்லாம் எப்படி கணக்கு போடுவாங்கன்னா, போன தடவை இவ்வளவு வாங்கியிருக்காங்க, இந்த பக்கம் அப்படியே இருக்கு, அந்த பக்கம் இந்த வீக்னஸ் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர மக்களை எந்த அளவுக்கு வெறும் ஒரு 2000-3000 சாம்பிளை வச்சுக்கிட்டு 6 கோடி ஓட்டர்ஸ் எப்படி போடுவாங்கிறது அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் தான் பண்றாங்க. இது வரைக்கும் கடந்த 4 எலெக்ஷன் இதை வச்சு மக்கள் என்னைக்குமே டிசைட் பண்றது இல்லை. திருப்பரங்குன்றத்துல அன்னைக்கு மக்கள் எழுச்சியை பார்த்தோம். அதனால இன்னைக்கு கூட்டணி ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் அதிமுக உள்ள இருக்கிறவங்களே எடப்பாடியை தாண்டி மற்றவர்கள் எல்லோருமே நமக்கு பாஜக கூட்டு இல்லாம முடியாதுன்னு பாக்குறாங்க. விஜய் தரப்புல இருந்து விஜயை சேர்த்துக்கிட்டா ஜெயிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி ட்ரை பண்றதாக ஒரு நியூஸ் வருது. ஆனால் விஜய் தரப்பு அவரை தலைவராக ஏத்துக்கிட்டாதான் கூட்டணின்னு சொன்னதாக ஒண்ணு ஓடுது. பட் இன்னொரு பக்கம் திமுக ஐடி விங் என்ன பண்ணுது, விஜய் வெறும் 30 சீட்டு கொடுத்து துணை முதலமைச்சர் தான் வந்துருவார்னு சொன்னதாக சொல்றாங்க. அது நிச்சயமாக அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அதாவது விஜய்க்கு முதல்ல எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு தெரியாது. பட் இன்றைக்கு எனக்கு டெல்லியில இருந்து வந்திருக்கிற செய்தி, ஒரு 3 மாடி முழு பில்டிங்க
டெல்லியில விஜய் வாடகைக்கு எடுத்துட்டு அதுல ஆபீஸ் போட்டு தனக்கு டெல்லியில இருந்து இன்னொரு பக்கம் 300 கோடி ரூபாய்க்கு பிரசாந்த் கிஷோரோட டைப் வச்சு, யார் போன முறை திமுக ஜெயிக்கிறதுக்கு உதவினாரோ அவருடைய ஐபேக் நிறுவனத்தோடு சேர்ந்து கான்ட்ராக்ட் போட்டதாகவும் செய்தி வருது. அதனால ஆனால் திமுக சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, திமுக இன்றைய நிலையில அந்த கூட்டணி மிகவும் வீக்காக இருக்கிறது. அதில் மிக நிச்சயமாக பாமகவோ அல்லது தேமுதிகவோ உள்ள இழுக்கலன்னு சொன்னா கண்டிப்பா குறையும். தேவைப்பட்டால் திமுக 125 130 சீட்டுக்கு மேல நிற்கக்கூடாது, கூட்டணி பலத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி வருகிறது. ஆனா இப்ப இருக்கிறது எல்லாமே ஃப்ளூயிடா இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக எடப்பாடி கட்சியன் தன்னோட கையிலேயே வச்சுக்கணும்னு பாக்குறாரு. இன்னொரு பக்கம் வேலுமணி, தங்கமணி இவர்களோடு செங்கோட்டையன் இன்னும் ஒரு 3 பேர் சேர்ந்து இது KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் போய் 6 பேர் சேர்ந்து ஐயா கட்சி 26 நம்ம தோத்தா அதிமுக இருக்காது, மிக நிச்சயமாக பிஜேபியோட சேரணும் அப்படின்னு சொன்னப்ப அவர் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் இவர் சரி வரவில்லை என்றால் அதிமுக தலைமை மாற்றப்பட்டு வேலுமணி தலைமையில் அதிமுகவை வச்சுட்டு அதை அப்படி நடத்தலாங்கிற ஒரு டெக்னிக்கும் போயிட்டு இருக்கு. வேலுமணியுடைய மகனுக்கு அடுத்த மாதம் திருமணம் இருக்கிறது. அதுக்கு அவர் தமிழகம் ஃபுல்லா போய் கட்சியின் முக்கிய முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள், முக்கிய எல்லா மாவட்டத்திலும் ஸ்வீட் பாக்ஸோட போய் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அது தொடருது. இப்ப டெல்லியில இருந்து அவங்க ஒரு பக்கம் திமுகவிற்கு எதிரான வழக்குகளை அதிகப்படுத்தி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறதும், இன்னொரு பக்கம் அதிமுக நம்மளோட வர்றதுக்கு என்ன செய்யறது என்று பார்க்கிறார்கள். அதே நேரத்துல எடப்பாடி இதை என்னெல்லாம் விதத்துல தடுக்க முடியும் என்று ட்ரை பண்றார். பட் எடப்பாடிக்கு இன்னைய நிலையில ஓபிஎஸ் உடன் இணைந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி இணைஞ்சு செஞ்சாதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா 2021 தேர்தலே திமுக ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிச்சதுதான். கமல்ஹாசனை டெல்லியிலிருந்து திரு சோனியா காந்தி அவர்கள் அகமது பட்டேல் மூலமா 200 கோடி ரூபாய் கமல்ஹாசனுக்கு கேஷ் அனுப்பி அவரோடு சரத்குமாரையும் திமுகவுடைய உதயசூரியனின் வெற்றி பெற்ற எம்பியான பாரிவேந்தர் கட்சியும் வச்சு அவங்க ஒரு 7% ஓட்டை பிரிச்சாங்க. திமுகவுக்கு ஒரு பி டீமாக இவர் எப்பயுமே திமுக எதிர்ப்பு ஓட்ட இவர் பிரிப்பார், சீமான் பிரிப்பார், இன்னொரு பிரிப்பாக கமலஹாசன் பண்ணார். பட் கமலஹாசன் திமுக ஓட்டையே எடுக்கிறாரோன்னு ஒரு பயம் வந்ததுனால கமலஹாசனை இப்ப வாங்கிட்டாங்க. அதுக்கு பதில விஜயை இன்னொரு பி டீமா யூஸ் பண்ணலாங்கிற டவுட் எனக்கு இருக்கு. ஆனால் இன்றைய நிலையில பொதுமக்களை பொறுத்தவரை திமுக மேல பல விதத்திலும் இருக்கு. டெல்லி அடுத்த சில நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போய் நிச்சயமாக தமிழகத்துல இன்றைய கூட்டணிகள் தொடரும் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சைடு இந்த கோர்ட் விஷயம், அதாவது இரட்டை இலை சின்னம் இபிஎஸ் தலைமையிலான இதற்கு செல்லுபடியாகுமா? சட்டப்படி பார்த்தீங்கன்னா இப்ப கடைசியாக நடந்தது மகாராஷ்டிரால உங்களுக்கு சிவசேனா கட்சி உடைந்தது, இது தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைந்தது. ரெண்டிலையுமே ஃபவுண்டர்ஸ் ஒன்றுல திரு தாக்கரேவுடைய இதை ஷிண்டே அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். இன்னொரு கேஸ்ல சரத்பவார் ஆரம்பித்த கட்சியை அவருடைய மருமகனான அஜித் பவார் கைப்பற்றி கொண்டார். இதற்கு அவங்க எடுத்த முடிவு என்னன்னா, யார்கிட்ட அதிகமான எம்எல்ஏ எம்பிக்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக நிச்சயமாக இபிஎஸ் வெற்றியை ப்ரூவ் பண்றது தான் எளிது இன்றைய நிலையில. ஆனால் அதை உடைக்கிறதுக்கு தான் செங்கோட்டையன் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போடாம உங்க பேரை போட்டு மீட்டிங் போடுற அப்படின்னு காட்டினா, இப்ப வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் நேரடியாக இறங்கினால் இப்பொழுது அங்க இப்ப இருக்கும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஜாஸ்தி கிடையாது. எம்எல்ஏ ஒரு 2 3 தான் ராஜ்யசபால இருக்கு. அந்த இது இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கு இப்பொழுது கடைசியாக வரும் செய்தி, திமுக அவர்கிட்ட நாங்க இந்த முறை உங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்க முடியவில்லை, நாங்கள் வைகோ தொடரணும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போகிறது. நமக்கு நிச்சயமா தெரியல. ஏன்னா திமுகக்கு இன்னைக்கு இருக்கிற வீக்னஸ்ல அவங்க எஸ்வி சேகர் விழாக்கு போய் அவருடைய ஆதரவு வேணும்னு ஸ்டாலின் பேசின நிலையில கமலஹாசன் ஆதரவை விடுறதுக்கு முயல மாட்டாங்க.
திமுக தன்னுடைய வீக்னஸை நல்லா புரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட பெண் நிறுவனம்னு அவருடைய சூப்பர் சீஃப் மினிஸ்டரான நம்ம மாப்பிள்ளை சார் நடத்துகிற நிறுவனம் 2000 பேரை வச்சு சர்வே பண்ணுறாங்க. அதில் கீழ்மட்டத்தில் ஒன்றும் பெரிய பலம் இல்லை. இந்த வெளியிலேருந்து டெல்லியிலேருந்தும் பாம்பேலேருந்தும் இருக்கிற கம்பெனிகள் சொல்கிறதுல உண்மை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 2024 தேர்தலே 19 தேர்தலை விட 7% கீழே ஓட்டு குறைஞ்சிருக்கு கூட்டணியாக. அதனால பிரச்சனை என்னன்னா ஓட்டு பிரியுது. ஒரு பக்கம் பாஜக கூட்டணி தனியாக எடுக்குது, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணி எடுக்குது. அதிமுக கூட்டணியை விட பாஜக அதிகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இந்தியா டுடே சொல்லியிருக்கு. ஆனால் டைம்ஸ் நவ் சார்பாக செய்யப்பட்டதில் திமுகவின் வீழ்ச்சி இன்னும் 7% குறையுது கூட்டணிக்குன்னு வந்திருக்கு. அது முழுமையாக அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு இன்னும் வரல. நேற்றைக்கு அங்கிருந்து பண்ண ஒருவர் தெரிவித்தார். எனவே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கு. அதிமுக அடுத்த 2 மாதங்களில் கட்சி மீண்டும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை உள்ள சேர்த்துக்க வேண்டிய நிலைமை வந்து அதை ஏத்துக்கிட்டு இபிஎஸ் மொத்தமாக அதிமுக பிஜேபியோட கூட்டு வச்சார்னா 2011 தேர்தலில் எப்படி விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் சேர்ந்தப்போ எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுக கிடைக்கலையோ அந்த மாதிரி நிலைமை வரலாம். அதை விட்டுட்டு நான் வந்து என் பேரில் மெகா கூட்டணி வரும்னு சொல்லி 2024 தேர்தலில் ஒரு சீட்டை கூட ஜெயிக்க முடியாமல் கிட்டத்தட்ட 8 தொகுதியில் டெபாசிட் இழந்து போனார் எம்பி சீட்டில். இது வரைக்கும் நடந்தது இல்லை. எனவே அதிமுக பலம் பெற வேண்டும் என்றால் ஒற்றுமை வேண்டும், பாஜக கூட்டணி வேணும். அதை நோக்கி செயல்படும். டெல்லி அதற்கேற்றபடி காய் நகர்த்துகிறது. செசாம் மீடியா நேயர்களுக்கு நன்றி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.